ஓசூரில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி. மாவட்ட ஆட்சியர் கொடி அசைத்து துவக்கி வைப்பு. நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை கட்டாயமாக உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி KM சரையு கொடி அசைத்து துவக்கி வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர், தொண்டு நிறுவன அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியானது மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கி நேதாஜி சாலை, தாலுகா அலுவலக சாலை, தேன்கனிக்கோட்டை சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக வந்தது. அப்பொழுது வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சி தலைவர் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு கையேடுகள் மற்றும் பிரச்சனைகளை வழங்கினார். இந்த விழிப்புணர்வு பேரணி ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தை வந்து அடைந்தது.
இது நாட்டின் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 தவறாமல் வாக்களிப்போம். தேர்தல் கொண்டாட நாட்டின் பெருமை. இதன் நுழையில் தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம். நம்மை ஆள்பவரை நாமே தீர்மானிப்போம். நியாயமாக வாக்களிப்போம். தவறாமல் வாக்களிப்போம். வாக்களிப்பதில் பெருமை கொள்வோம். இந்திய ஜனநாயகத்தை கொண்டு வருவோம். தவறாமல் வாக்களிப்போம். ஏன் வாக்களே நன்மை. ஜனநாயகத்தின் தூய்மையான ஆயுதம் வாக்குரிமை. அதை மொழிமுழுங்காமல் காப்பது நம் கடமை. ஓட்டு என்பது சொத்து இல்லை, அது வீட்டும் உரிமை உழைக்கே இல்லை. உங்கள் வாக்கு உங்கள் விருப்பம் உங்கள் எதிர்காலம்.